அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும் அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அனைவரும் அமர்வோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. The Book of Acts, chapter 19. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். வாசிக்க வேண்டிய வேதபாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். மறுபடியும் நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 152 பாடுவோம். கர்த்தர் சமீபமாய் என்று. நம் நெஞ்சில் வந்து தங்குவார். நாதா நீர் எங்கள் தஞ்சமும் வீழ்ச்சி ஜீவ கிரீடமும்
வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 8 வரை. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனுமாயும் இருந்தான். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாத ரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இது இயேசுவின் சுவிசேஷ வார்த்தை. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களை சிந்திப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். வசனங்களால் எங்களோடு பேசும். உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். இயேசுவின் நல் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அட்வந்து நாட்களின் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் த மெசேஜ் ஆஃப் த ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகனின் செய்தி, அவன் என்ன பிரசங்கித்தான் அல்லது அவனுடைய வாழ்க்கை எதை பிரதிபலித்தது என்று சிந்திப்பதற்காக திருச்சபை நமக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் இந்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்று சொல்லுவதை விட அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த சமுதாயத்திற்கு செய்தியை தெரிவிக்கிறது. என்னை பார்க்கிற மனிதர்கள் பார்த்தவுடனே இவன் இப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று ஒரு செய்தியை பொதுவாக கருத்தில் கொண்டு வருவர். நான் பேச ஆரம்பித்த மாத்திரத்திலே ஒருவேளை இந்த மனிதன் இப்படியாக இருக்கக்கூடும் என்று எண்ண ஆரம்பிப்பர். அதே வேளையிலே என்னுடைய செயல்பாடுகளை பார்த்த முன்பதாக என்னை குறித்த 2 எண்ணங்களும் மாறி 3வது எண்ணத்திற்குள்ளாக கடந்து வருவர். ஆக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இந்த சமுதாயத்திற்கு செய்தியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிற யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பொழுது இந்த உலகமே ஒரு செய்திக்காக ஆயத்தத்தோடு காத்திருந்தது. ஏன்? ஏறத்தாழ 400 வருடங்கள், அதாவது மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு பின்பதாக எந்த ஒரு சத்தமும் கேட்கப்படவில்லை. அதாவது மக்களுக்கு எந்த ஒரு செய்தியும் கிடைக்கப்படவில்லை.
தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக மாத்திரமே பேசிக் கொண்டிருந்தார். உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த சிலாக்கியம், அதாவது தேவ ஆலயம் அல்லது வேத புத்தகம் அந்நாட்களிலே மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. வேத புத்தகம் இருந்தும் நாம் படிப்பதில்லை என்பது இன்னும் ஒரு செய்தி. ஆனால் வேத புத்தகம் இல்லாமல் தேவ செய்தியை எப்படியாவது பெற்றுவிடலாமா? தேவன் என்னோடு பேசிவிட மாட்டாரா? எத்தனை வருடங்கள்? 400 வருடங்கள். 400 வருடங்கள் என்று சொல்லும் பொழுது ஏறத்தாழ 40 ஜெனரேஷன். இத்தனை வருடங்களாக இந்த சமுதாயம் ஒரு செய்திக்காக காத்திருக்கிறது. ஆண்டவர் நேரிடையாகவும் பேசவில்லை, மக்கள் மூலமாகவும் பேசவில்லை. ஆக ஏதாவது ஒரு செய்தி எங்களுக்கு இன்று தேவை. நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம். எங்களுடைய சோர்வுகளில் இருந்து எங்களை மீட்டெடுக்கப்பட வேண்டும். அச்சூழ்நிலையில்தான் யோவான் ஸ்நானகன் திடீரென தோன்றுகிறார். அவர் இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வந்த செய்தி என்ன? அதை குறித்து நாம் வெகு விரைவாக ஒரு சில காரியங்களை சிந்திக்கலாம். யோவான் ஸ்நானகனின் செய்தி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மீண்டுமாக தேவைப்படுகிறது. யோவான் ஸ்நானகனின் செய்தி மீண்டுமாக உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்க விரும்புகிறது. யோவான் ஸ்நானகனின் செய்தியை பலமுறை வாசித்தும் நாம் இன்னும் நிர்விசாரமாக ஜீவித்துக் கொண்டிருப்போம் என்றால் வரும் ஆக்கினைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வதற்கு முடியும்? 3 செய்திகளை வேக வேகமாக உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக நாம் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டுள்ள ஃப்ளையரிலே எழுதப்பட்டிருக்கிறது யோவான் ஸ்நானகனுடைய செய்தியை கேட்ட மக்களுடைய பிரதிபலிப்பு எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று. உங்களுடைய ஃப்ளையரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே 3 கேள்விகளும் 3 தரப்பட்ட மனிதர்களிடத்திலிருந்து கேட்கப்பட்டதை எழுதியிருக்கிறேன். முதலாவது கேள்வி ஜனங்களால் கேட்கப்பட்ட கேள்வி. 2வது கேள்வி ஆயக்காரரால் கேட்கப்பட்ட கேள்வி. 3வது கேள்வி போர் வீரர்களால் கேட்கப்பட்ட கேள்வி. இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை பெற்ற மனிதர்கள் மனம் திரும்பினார்கள். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி யோவான் ஸ்நானகனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவனுடைய செய்தியை கேட்டு புறம்பே சென்று விட்டார்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் திருச்சபையே, நானும் நீங்களும் எத்தனையோ ஆண்டு காலமாக எத்தனையோ செய்திகளை கேட்டு கொண்டிருக்கிறோம். முழு செய்தியையும் கையிலே அல்லது வீடுகளிலே பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த செய்தி இன்றைக்கும் உங்களையும் என்னையும் மாற்ற முடியவில்லை. இந்த செய்தி உலகத்திலே கிடைப்பதற்கு அரியதான செய்தி. உங்களையும் என்னையும் மறுரூபப்படுத்தவில்லை. எங்கோ தவறு நடந்து கொண்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகனின் செய்தியை சற்று உன்னிப்பாக நாம் கவனித்து பார்ப்போம். முதலாவதாக யோவான் ஸ்நானகனுடைய செய்தி மனம் திரும்புதலுக்கான செய்தி. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதுதான் இந்த வேத மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 புத்தகங்களையும் நீங்கள் ஒருமித்து படிப்பீர்கள் என்றால் யோவான் ஸ்நானகன் ஆங்காங்கே சொல்லி வைத்ததான செய்தி மனம் திரும்புதலுக்கான செய்தி. preached boldly, அதாவது repentance. அவன் மனம் திரும்புதலை ஆணித்தரமாக மக்களுக்கு அறிவித்தான். அதுதான் யோவான் ஸ்நானகனுடைய முதலாவது செய்தி. மனம் திரும்புங்கள். இயேசு சுவாமியினுடைய செய்தியும் முதலாவது செய்தி மனம் திரும்புங்கள். ஐயா, கிறிஸ்தவ சமுதாயம் என்று அல்ல, எந்த ஒரு மனிதனுக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் மனம் திரும்புதல் அவசியமாயிருக்கிறது. விசேஷமாக நான் ஒரு கிறிஸ்தவனாக திருச்சபையில் கூடி வரும் பொழுது என்னுடைய சொந்த வாழ்க்கை மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறதாக காணப்படுகிறது. என்றோ ஒரு நாள் மனம் திரும்பிவிட்டேன், அன்றோடு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது என்று கிடையாது. எந்த ஒரு மனிதனும் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும், அதாவது மனம் திருந்திக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் வேதம் என்னை உணர்த்துகிறதோ, எப்பொழுதெல்லாம் செய்திகள் என்னை குத்துகிறதோ,
அப்பொழுதெல்லாம் அந்த பழக்க வழக்கங்களை விட்டு நான் புதிய திருப்பத்திற்கு நேராக மாற்றப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை வசனத்தை கேட்டு அதன்படி மாறுகிறதாக காணப்பட வேண்டும். யோவான் ஸ்நானகனிடத்திலே வந்த மனிதர்களின் செய்தியை கேட்ட பின்பதாக கூட்டம் கூட்டமாக யோவானிடத்திலே சென்று மக்கள் ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள். யோவான் ஸ்நானகன் பூசி மெழுகி செய்தியை ஒரு நாளும் அறிவித்ததில்லை. மக்களை பார்த்தவுடன் சொல்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே. இன்னும் மக்களை பார்த்து அவர்கள் தண்டனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மிகவும் ஆணித்தரமாக அறிவிக்கிறான். இந்த நாளிலே இப்படிப்பட்ட செய்திகள் கேட்கப்படுவதில்லை. ஒவ்வொரு மனிதனையும் மிகவும் லகுவாக அவர்கள் காயப்பட்டு விடாத வண்ணம், புண்பட்டு விடாத வண்ணம் பூசி மெழுகி பேசப்படுகிற செய்திகள் தொலைக்காட்சிகளிலும் ஆலயங்களிலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இவன் பாவம் செய்கிறான், இவன் திருச்சபைக்கு இடையூறாக இருக்கிறான், இவனால் திருச்சபை கெட்டு கொண்டிருக்கிறது என்று தெரிந்த பின்னும் அவனோடு நாம் நண்பத்துவத்தையும் அந்த மனிதனை கடிந்து கொள்வதற்கு நம்மிடத்தில் தைரியம் இல்லாமையும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்? யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையை குறித்து கவலைப்படவில்லை. கிறிஸ்து எனக்கு கொடுத்த அதாவது தேவனால் எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த நோக்கம் செய்தியை நேருக்கு நேராக மிகவும் ஆணித்தரமாக மக்களுடைய உள்ளத்தில் பதியும்படியாக, மக்களை திசை திருப்பும்படியாக நான் பிரசங்கிக்க வேண்டும். திருச்சபையே, நம்மில் அநேகருடைய வாழ்க்கைக்கு யோவான் ஸ்நானகனுடைய செய்தி, அதாவது மனம் திரும்புங்கள். எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? என்னுடைய பொய் பிரச்சாரங்களில் இருந்து, என்னுடைய தவறான செயல்பாடுகளில் இருந்து, தவறான சிந்தைகளில் இருந்து நானும் நீங்களும் இன்றைக்கு மனம் திரும்புவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் யோவான் ஸ்நானகன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நான் தைரியமாக பிரசங்கித்த வண்ணமாக திருச்சபை இன்றைக்கு தைரியமாக பிரசங்கித்து வாழ்ந்து காண்பிக்கும் என்றால், என்றோ நம்முடைய இந்திய நாடு கிறிஸ்துவை கண்டு கொண்டு இருக்கக்கூடும். நாம் பிரசங்கிக்கிறவர்களாக காணப்படுகிறோமே அன்றி பிரசங்கத்தின் படியாக செயல்படுகிறவர்களாக இல்லை. யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தான், அவனுடைய வாழ்க்கை அதனை பிரதிபலித்தது. காடுகளிலே தங்கியிருக்கிறான். உண்ணுவதற்கு அவன் யாரிடத்திலும் பணம் பெற வேண்டிய அவசியமில்லை. காட்டுத்தேன்களையும் வெட்டுக்கிளிகளையும் உண்டு சாதாரணமான ஆடைகளை அணிந்து இருப்பதற்கோ அவனுக்கு மாளிகைகள் கூட தேவைப்படவில்லை. ஆகவே மிகவும் ஆணித்தரமாக செய்தியை அறிவித்து மக்களை கர்த்தரிடமாக திருப்புகிறான். திருச்சபையே, மனம் திரும்பு, மனம் திரும்பு. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தின் முதலாவது செய்தி உங்களுக்கும் எனக்கும், நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம். திருச்சபைக்குள்ளாக வேஷம் போட்ட காலங்கள் போதுமானது. இரண்டாவது செய்தி, directed people to Christ. John preached Christ. John denied his own worthiness. யோவான் மக்களை கிறிஸ்துவிற்கு நேராக அனுப்பி கொண்டிருந்தான். யோவான் வந்ததன் நோக்கம் கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். யோவானுடைய செய்தியின் நோக்கம், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், நான் அல்ல, அவர்தான் கிறிஸ்து, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கோ, ஐயா என்னிடம் வாருங்கள், வியாதியா எனக்கு எழுதுங்கள், சோதனையா எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக ஜெயிப்பேன். மக்களை தன்னிடமாக அழைத்து கொண்டிருக்கிற ஊழியர்களின் கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. திருச்சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு நேராக அனுப்புகிற மனிதர்கள், ஊழியர்கள், திருச்சபைகள் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. யோவான் குறுகிய கால ஊழியம், இந்த குறுகிய காலத்திற்குள்ளாக கிறிஸ்துவை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்திவிட்டான். எனக்கு பின்னாக வந்து கொண்டிருக்கிறார், அவர்தான் உங்களுடைய பாவத்தை கழுவ முடியும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் தகுதியற்றவன்,
அவருடைய கால்களின் வார்களை கூட என்னால் கலத்துவதற்கு முடியாது. அவர் அவ்வளவு பரிசுத்தர், நானோ அசுத்தன். அவர் அவ்வளவு பெரியவர், தேவனுடைய குமாரன். அவரை மட்டுமே நான் மகிமைப்படுத்துவதற்கும் அவரை மட்டுமே முன்வைப்பதற்கும் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். திருச்சபையே, நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று கடந்த ஆராதனையிலே நான் சொன்னேன். நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக மக்களை வழிநடத்துவதற்காக ஆசாரிய கூட்டமாக தேவன் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த சமுதாயத்தில் மக்களுக்கு கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். ஆனால் நம்மில் எத்தனை பேர் கிறிஸ்துவை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்? என்னை பார்ப்பவர்கள், என்னுடைய வார்த்தையை கேட்பவர்கள் என்னிலே கிறிஸ்துவை உணர முடிகிறதா? என்னிலே கிறிஸ்துவை காண முடிகிறதா? என்னுடைய வாயின் வார்த்தைகள் கிறிஸ்துவின் நாமத்திற்கு அவதூறை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய செயல்பாடுகள், ஆடை அணிகலன்கள் அல்லது என்னுடைய வார்த்தை மற்றும் காரியங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை அவமதித்துக் கொண்டிருக்கிறதா அல்லது கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? யோவான் ஸ்நானகனுடைய செய்தி கிறிஸ்துவை மக்களுக்கு அறிவித்தது. கிறிஸ்துவுக்கு நேராக ஒவ்வொரு மனிதனையும் அவன் அனுப்பி கொண்டே இருக்கிறான். ஆனால் இன்றைக்கோ, என்னிடம் வாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், எந்த தேவையானாலும் சரி, இந்த திருச்சபை உங்களை ரட்சிக்க போவதில்லை, என்னிடம் வந்துவிடு, நாங்கள் உங்களுக்காக எல்லாவற்றையும் சாதித்து விடுவோம் என்று சொல்லி தனக்கென்று கூட்டம் சேர்க்கிற மக்களை தான் இந்த சமுதாயத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை யோவான் ஸ்நானகன் கூட்டம் சேர்க்க வேண்டும் என்றால் லட்சக்கணக்கான மனிதர்களை தனக்காக சேர்த்து இருக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கும் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்கும் அனுப்பப்பட்ட நோக்கத்திலிருந்து அவன் பின்வாங்கவில்லை. அன்பின் திருச்சபையே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறதா? என்னுடைய வார்த்தைகள் கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறதா? என்னுடைய சிந்தனைகள் கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் மீண்டுமாக மனம் திரும்ப வேண்டும். நீங்களும் நானும் மீண்டுமாக கிறிஸ்துவை எனக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். கிறிஸ்து எனக்குள் இல்லாதிருக்கிறபடியினால் தான் திருச்சபைகளுக்குள்ளாக போட்டி, பொறாமைகள் மற்றும் பல்வேறு விதண்டாவாதங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. அது நமது திருச்சபைக்குள்ளும் இருக்கிறது என்பது வருத்தத்திற்குரியது. அன்பின் திருச்சபையே, கிறிஸ்துவை கண்டுகொண்டவர்கள் கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலையிலும் பிரதிபலிப்பார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. மூன்றாவது செய்தி, John prepared the way for the King of Kings. அவன் ராஜாதி ராஜாவுக்காக வழியை ஆயத்தப்படுத்தினான். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். எல்லா மனிதர்களும் வரப்போகிற ராஜாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா, இன்றைக்கும் ஒரு ராஜா இந்த சமுதாயத்திற்குள்ளாக வர இருக்கிறார். முதலாவது வருகை முடிந்து விட்டது. நீங்களும் நானும் அந்த முதலாவது வருகையை சந்திப்பதற்கு பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் உங்களுக்கும் எனக்குமாக இன்னும் ஒரு வருகை வர இருக்கிறது. அதுதான் இரண்டாவது வருகை. அந்த இரண்டாவது வருகைக்கு முதலாவதாக நீங்களும் நானும் பாக்கியவான்களாக மாற வேண்டும். இரண்டாவதாக இந்த இரண்டாவது வருகைக்கு என்னோடு கூட இருக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆயத்தப்படுத்து. அதுதான் எசேக்கியலின் செய்தி. இதே செய்தி இன்றைக்கு யோவான் மூலமாக மீண்டுமாக உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. ஐயா, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். எனது சமுதாயம் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஒருவனை ஒருவன் அடித்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பெயரிலே, மதம் என்கிற பெயரிலே, உணவு என்கிற பெயரிலே, ஆடை என்கிற பெயரிலே அனுதினமும் வன்முறைகளும் கிறிஸ்துவை புரியாத செயல்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திலே, ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக அனுப்பப்பட்ட நான் இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவின் செய்தியை பறைசாற்றி இந்த கூட்டத்தை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். அவருடைய வருகை சமீபமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் யோவானுடைய செய்தி. மனம் திரும்புங்கள். இரண்டாவதாக கிறிஸ்துவிடம் நடத்துங்கள். மூன்றாவதாக ஒரு சமுதாயம் கிறிஸ்துவோடு சேருவதற்காக
இந்த சமுதாயத்தை ஆயத்தப்படுத்தி விடுங்கள். செய்தி என்று சொன்னவுடன் என் நேற்றைய தினத்திலே ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ பார்த்தேன். ஒரு சிலருக்கு அனுப்பி வைத்திருந்தேன். அந்த செய்தி என்னவென்றால், இலங்கை தேசத்திலே 1970 ஆண்டு, அதாவது இன்றிலிருந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். 1970 ஆண்டிலே சுப்பிரமணியன் இலானி என்பவர் இலங்கை தேசத்திலே தன்னுடைய வீட்டை சுத்தப்படுத்துவதற்காக ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை நியமிக்கிறார். அவனுடைய பெயர் ரஞ்சித். அவன் அந்த வீட்டிற்குள்ளாக வறுமையின் காரணமாக ஏதோ பணம் கிடைக்கும் என்று செல்கிறான். பணத்திற்காக சென்றவன் அங்கு தலையணைக்கு அடியிலே வைக்கப்பட்டிருந்த 37 ரூபாய் 50 காசுகளை பார்க்கிறான். அதனை திருடி எடுத்து விட்டான். அந்த சுப்பிரமணியம் என்பவருக்கு இது திருட்டு நடந்த சம்பவம் தெரியாது. ஆகவே இவனுக்கு உரிய பணத்தை கொடுத்துவிட்டு அனுப்பிவிட்டார்கள். மிகவும் வறுமையில் இருந்த இந்த ரஞ்சித் 1977 ஆண்டு கோவை பகுதிக்கு வருகிறான். கோவை பகுதியிலே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக மாறிவிட்டார். இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். இந்த தொழில் அதிபர் பிற்காலங்களிலே வேதத்தை வாசிக்கிறார். இந்த வேதத்திலே அவர் வேதத்தின் வாசித்தது மூலமாக குத்தப்பட்டு, நான் திருடிய பணம் தவறு, நான் அதனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அறிந்த மாத்திரத்தில் இப்பொழுது இந்த சுப்பிரமணியனை தேட ஆரம்பிக்கிறார். சுப்பிரமணியனுடைய குடும்பம், அதாவது சுப்பிரமணியன் எலானி மரித்து போய்விட்டார். ஆக அவர் கண்டுபிடித்து விடுகிறார், இந்த சுப்பிரமணியனுக்கு 3 ஆண்களும் ஒரு பெண் குழந்தையும் உண்டு என்று. அவர்களை எப்படியோ கண்டுபிடித்து இலங்கை தேசத்திற்கு சென்று அந்த 3 குடும்பத்திற்கும் தலா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு, ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கோரிவிட்டு திரும்பி வந்தாராம். நடந்தது எதனால்? வேதத்தை வாசித்ததினால் அவர் மறுரூபப்படுத்தப்பட்டு விட்டார். நானும் நீங்களும் வேதத்தை பெற்றிருக்கிறோம். இந்த வேதம் சொல்லுகிற செய்தி உங்களையும் என்னையும் மறுரூபப்படுத்துகிறதா? எத்தனையோ செய்திகளை நாம் அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சி வாயிலாக, வானொலி வாயிலாக, அல்லது வாட்ஸ்அப் மூலமாக எத்தனையோ செய்திகள் வேதத்தின் மூலமாக நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை இன்னும் மறுரூபப்படவில்லை என்றால், எத்தனைதான் இன்னும் செய்திகளை கேட்டாலும் நான் மறுரூபம் அடைய அது மிகவும் கடினமானதாக மாறிவிடும். திருச்சபையே, யோவானின் செய்தி இந்த நாளிலே உங்களையும் என்னையும் மறுரூபப்படுத்தட்டும். இந்த வேதம் என்னை புதியவனாக மாறட்டும். நான் இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக மாற கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நாம் எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும்
சபையார் உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். முதலாவதாக TN12 AQ7918 இந்த வண்டிக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு பின்பதாக நிறுத்தப்பட்டவர்கள் செல்ல வேண்டும். ஆகவே இந்த வண்டியை நகர்த்துவீர்கள் என்றால் உங்கள் வண்டிக்கு பின்பதாக பார்க் செய்யப்பட்டுள்ள வண்டி நகர்த்துவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். தயவு செய்து உதவி செய்யவும். பார்க்கிங்கை குறித்து இன்னும் ஒரு அறிவிப்பு. தயவு செய்து வருகிற நாட்களிலே இந்த ரோடு, சர்ச் ரோடிலே எந்த ஒரு வாகனத்தையும் நாம் நிறுத்த வேண்டாம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலிருந்து நம்முடைய இந்த புறத்திலே, பாரிஸ் சாலையினுடைய இந்த புறத்திலே அநேக வாகனங்களுக்கான பார்க்கிங் வசதி செய்து தரப்படும். ஆக நாம் இந்த பக்கத்திலே நம்முடைய வாகனத்தை அல்லது இந்த ரோடிலே நம்முடைய வாகனத்தை நிறுத்தி கொள்ளலாம். இன்னும் ஒரு காரியம், எப்பொழுதுமே செக்யூரிட்டி கார்டு சொல்லுகிறதான ஒரு காரியம். ஐயா, யாரையும் அவர் குறிப்பிட்டு சொல்லுவது கிடையாது. வருகிறவர்கள் எங்களிடத்திலே வாக்குவாதம் செய்கிறார்கள். பின்னால் நிறுத்த சொன்னால் இல்லை, அவர்கள் முன்னால் தான் நிறுத்துவார்கள். அடுத்தால ஹேண்ட் பிரேக் போடக்கூடாது என்று சொன்னால் ஹேண்ட் பிரேக்கையும் போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். ஒருவேளை அதுதான் இந்த வண்டியினுடைய பிரச்சனையும் என்று நான் நினைக்கிறேன். ஹேண்ட் பிரேக் போடப்பட்டதினால் வண்டியை நகர்த்த முடியவில்லை. ஸோ எல்லோருக்கும் அவசரம் உண்டு. எல்லாருடைய வாகனங்களும் நிறுத்தப்பட வேண்டும். பின்னால் நிறுத்தி நீங்கள் ஹேண்ட் பிரேக் இல்லாமல் விட்டு வருவீர்கள் என்றால் அநேக வாகனங்களை நாம் நிறுத்த முடியும். நம்மிடத்திலே தேவன் நிறைய இடங்களை கொடுத்திருக்கிறார். செக்யூரிட்டி கார்டு அல்லது வாலண்டியர்ஸ்க்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். அவர்களோடு வாக்குவாதம் செய்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது நம்முடைய முட்டாள்தனத்தை குறிக்கும். அவர்கள் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய திருச்சபையின் நன்மைக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து விடுவோம். நான் எந்த ஒரு மனிதரையும் தனிப்பட்ட விதத்தில் சொல்லவில்லை, மொத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஸோ அடுத்த வாரத்திலிருந்து வண்டிகளை நாம் நிறுத்தும் பொழுது எங்கே காலி இடம் இருக்கிறதோ அதனை முதலில் நிரப்புவோம். நான் தான் முதலில் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தயவு செய்து எண்ண வேண்டாம். உங்களுடைய வாகனத்தை அனுப்பி வைப்பதற்கான பொறுப்புகள் திருச்சபைக்கான பொறுப்பு. உங்களுடைய வாகனம் ஒயிட் எலிஃபண்ட்டுக்காக எடுக்கப்படாது. இன்னும் ஒரு காரியம், மிகவும் மன வருத்தம் தருகிறதான காரியம். அநேகர் இந்த புத்தகத்தை பயன்படுத்துவதில்லை, ரெஸ்பான்ஸ் சொல்லுவதில்லை. அது ஏன் என்று எனக்கு தெரியாது. ஆராதனைக்காக வந்திருக்கிறீர்கள். இந்த புத்தகம் உங்களுடைய பெஞ்சில் இல்லை என்றால் என்னிடத்தில் சொல்லுவீர்கள் என்றால் வருகிற வாரத்திலே இன்னும் புதிய புத்தகங்கள் வாங்கி உங்களுடைய பெஞ்சுகளிலே வைக்கப்பட்டுவிடும். ஆனால் தயவு செய்து இந்த புத்தகத்தை பயன்படுத்துங்கள். பல ஆண்டுகளாக சொல்ல வேண்டும் என்று யோசித்தேன். ஆனால் என்னோ இன்றுதான் சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஸோ தயவு செய்து உத்தரவு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அது ஆண்டவருக்கு மகிமை தரும், நம்முடைய ஆராதனையும் மகிமையாக அமையும். குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது. ஆலயத்திற்கு வருவது மக்கள் தாமதிக்கின்றனர். இன்றைக்கெல்லாம் ஆலயத்திற்குள்ளாக ஆலயம் ஆரம்பிக்கும் பொழுது வெறுமையாக இருந்தது. தாமதமாக வருவது ஆராதனை கிடையாது. தாமதமாக வருவதை விட நீங்கள் வீட்டிலேயே இருந்து விடலாம். முதலாவது பாடல் அல்லது முதலாவது ஜெபத்திலிருந்து இறுதி ஜெபம் வரை உள்ளதுதான் ஆராதனை. இதற்கு இடையில் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் உங்களை இந்த ஆலயத்தில் மக்களுக்கு காட்டுவதற்காக வருகிறீர்கள், ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வரவில்லை. ஒருவேளை நீங்கள் என் மீது வருத்தப்படுவீர்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் இது உண்மை. ஆராதிக்க வேண்டும் என்றால் உங்களால் வர முடியும், என்னால் வர முடியும். என்னோடு கூட இன்று காலை 5 மணி வரை கேரல் சர்வீஸில் கேரல் ரவுண்டில் இருந்துவிட்டு ஆலயம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இந்த ஆலயத்திற்குள்ளாக வந்திருந்த மக்களும் உண்டு. காலை 5 மணி வரை என்னோடு இருந்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு போய் புறப்பட்டு இங்கே வந்து விட்டார்கள் ஆலயம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக. நம்மில் அநேகர் இரவு முழுவதும் நன்கு தூங்கிவிட்டு அரை மணி நேரம் கழித்து வந்து சேர்ந்தோம். தயவு செய்து உங்களை குற்றப்படுத்துகிறேன் என்று எண்ண வேண்டாம். ஆனால் நாம் செய்கிற தவறு நாம் திருத்தி கொண்டால் அது நலமாயிருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த தமிழ் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் மற்றும் தமிழ் ஃபெலோஷிப் லஞ்ச் ஆராதனைக்கு பின்பதாக ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது. ஃபெலோஷிப் லஞ்சுக்காக உங்களிடத்திலே சகோதரன் லாரன்ஸ் மற்றும் செல்வின் நன்கொடைக்காக வருவார்கள் என்றால் தயவு செய்து உங்களால் முடிந்ததை கொடுத்து ஆதரிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். அதற்கு பின்பதாக ஃபெலோஷிப் லஞ்சுக்கு முன்பதாக சண்டே ஸ்கூல் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். அதற்கு பின்பதாக ஃபெலோஷிப் லஞ்ச், அதற்கு பின்பதாக பாரிஸ் ஹாலிலே சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம். தயவு செய்து திருச்சபையார் அனைவரும் இருந்து பங்கு பெற்று செல்லும்படியாக அன்போடு கேட்கிறேன்.
இயர் எண்டிங் தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ், வருட இறுதியில் 31வது தேதி டிசம்பர் மாதம் மாலை 5 மணிக்கு இந்த ஆண்டு முழுவதும் நம்மை செம்மையாய் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு நன்றி அறிவிப்பு ஜெபக்கூட்டம் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளது. தயவு செய்து திருச்சபையில் வந்து ஆண்டவருக்கு நன்றியை அறிவிக்க முன்வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். கேரல் ரவுண்ட்ஸ் ஏறத்தாழ அனைத்து இடங்களிலும் முடிந்து விட்டது. இன்னும் 2 இடங்கள் பாக்கி. நொய்டா மற்றும் உத்தம் நகர் ஏரியா 18வது தேதி உத்தம் நகர் ஏரியா மற்றும் நொய்டா 21வது தேதி நாங்கள் செல்ல இருக்கிறோம். தயவுசெய்து திருச்சபையார் வந்து பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். இம்மட்டுமாக கேரல் ரவுண்ட்ஸில் எங்களை உற்சாகமாக வரவேற்று ஆதரவு தெரிவித்த திருச்சபையின் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிக்கிறேன். கார்டன் ஃபேட்டினுடைய ஆட் ஃபார்ம் எல்லாருடைய கைகள் பெஞ்சஸில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை குறைவுபடும் என்றால் அலுவலகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதனை எடுத்து செல்லுங்கள். நம்முடைய வருடாந்திர இந்த ஆனுவல் கார்டன் ஃபேட்டுக்காக உதாரத்துவமாக கொடுக்க முன்வாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட் கொடுப்பீர்கள் என்றால் அது நம்முடைய ஆனுவல் கார்டன் ஃபேட் என்று சொல்வதை விட குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய படிப்பிற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். மேலும் உங்களுடைய வீட்டில் உள்ள பழைய பொருட்கள், அதாவது உபயோகப்படுத்தக்கூடிய தரமான பொருட்கள் இருக்கும் என்றால் ஒயிட் எலிஃபண்ட்டுக்காக நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த நாளிலே முதல் முறையாக நீங்கள் ஆலயத்திற்கு வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். If you are here for the very first time, please stand up at your place. We would like to welcome you. கடந்த பல ஆண்டுகளாக நமது மத்தியிலே நம்மில் ஒருவராக ஆராதனை செய்து இப்பொழுது தன்னுடைய பணி மாறுதல் நிமித்தமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பணியிடங்களுக்கு அவர்கள் குடும்பமாக கடந்து செல்ல இருக்கின்றனர். 2 குடும்பங்கள் நமது மத்தியிலே உண்டு. அவர்களுக்காக காணிக்கை பாடல் முடிந்த முன்பதாக அவர்களை ஆல்டருக்கு வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். உங்களுக்காக நாம் ஜெபிப்போம். சகோதரன் கிரீன், யூனிஸ் கிரீன், ஜோயல், நோயல். சகோதரன் கிரீனுடைய பணி மாறுதல் நிமித்தமாக அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். அவர்களுக்காக தொடர்ந்து திருச்சபை ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். மேலும் நமது மத்தியிலே கடந்த ஏறத்தாழ 3.5 வருடங்களாக சகோதரன் எட்வின் மற்றும் அஜிதா ஆராதனை செய்து வந்தனர். இப்பொழுது பணியிட மாறுதல் பெற்று தங்களுடைய பணியிடத்திற்கு செல்ல இருக்கின்றனர். இவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். காணிக்கை பாடலின் பொழுது ஆல்டருக்கு வரும் பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமண அறிக்கை. நமது சபையை சார்ந்த திரு லாரன்ஸ் மற்றும் திருமதி ஜெயந்தி அவர்களின் புதல்வன் செல்வன் எல்ஜே பைஜின் லால் மற்றும் சென்ட் லூக் சர்ச் சிஎஸ்ஐ திருச்சி தமிழ்நாடுவை சேர்ந்த ரெவரன் மணிமாறன் மற்றும் திருமதி ஜெயசெல்வி அவருடைய புதல்வி ஜூடித் கிறிஸ்டபலும் திருமணம் செய்ய சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. மேலும் நமது சபையை சார்ந்த திரு எஸ் லாரன்ஸ் அருள்தாஸ் மற்றும் திருமதி கேம்லின் லாரன்ஸ் அவருடைய புதல்வன் செல்வன் ரிச்சர்ட் லாரன்ஸும், மேலும் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் டிவைன் க்ளோரி கோட்டையூர் தமிழ்நாடை சேர்ந்த மிஸ்டர் திரு சாமுவேல் ரத்னசுவாமி மற்றும் திருமதி ஈவ்லின் தயாமணி அவருடைய புதல்வி செல்வி இவாஞ்சலின் பிரதிபாவும் திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர். இதுவும் இவர்களுக்கு 3வது அறிக்கை. இந்த 2 நபர்களும் பரிசுத்த விவாகத்தில் சேரக்கூடாது என்கிறதான இந்த இந்திய நாட்டின் சட்டத்தின்படியும் திருச்சபையின் ஒழுங்கின்படியும் உங்களில் யாராவது அறிந்திருப்பீர்கள் என்றால் அதை எழுத்தின் மூலம் திருச்சபையின் போதகருக்கு அறிவிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கிற இருவருக்காகவும் 2 குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பைஜின்
ஜூடித் கிறிஸ்டோபலுக்காகவும் ரிச்சர்ட் இவாஞ்சலின் பிரதிபாவுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இவர்கள் இருவரையும் நீர் திருமணத்தில் இணைக்க சித்தம் கொண்டிருக்கிறீர். இவருடைய திருமண ஆயத்தங்கள் நல்லபடியாக நடைபெறவும், தங்களை சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, மானசீக பிரகாரமாக இவர்கள் ஆயத்தப்படுத்தி உம்முடைய சந்நிதியில் நிறுத்தப்பட்டு பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படவும், உமக்கு ஆசீர்வாதமான உம்முடைய நாமத்திற்கு மகிமையான குடும்பங்களாக இந்த சமுதாயத்தில் காணப்படவும் நீர் உதவி செய்யும். திருமண ஆயத்தங்கள் எல்லாவற்றிலும் தேவ கிருபை போதுமானதாக இருக்கட்டும். இரண்டு குடும்பங்களும் உமக்குள் இணைக்கப்பட்டு உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபைதாரும். தேவரையுடைய திருக்கரத்திற்குள்ளாக எல்லோரையும் அர்ப்பணிக்கிறோம். நீரே ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்க இருக்கிறவர்களுக்காக அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே என்று சொல்லி பாடி ஆசீர்வதிப்போம். இங்கு இருப்பீர்கள் என்றால் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரளாய் பெய்யட்டுமே. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய எல்லா நன்மைகளுக்காக, இம்மட்டும் நீர் எங்களை பாதுகாத்து நடத்துகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையின் நண்பர்களுக்காக உமக்கு நன்றி. இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிறார்கள். இந்த புதிய வருடத்திலே தேவ கிருபை அவர்களை தாங்கட்டும். சரீரத்திலே ஆரோக்கியத்தையும் பலனையும் நீர் கிருபையாக கட்டளையிடும். செய்யும் பணியில் உம்முடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக தங்கட்டும். எல்லா வேலைகளையும் நேர்த்தியாக உத்தமமாக செயல்படுத்த இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதம் கொண்டு வருவதோடு தன்னுடைய சொந்த குடும்பங்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக ஜீவிக்க நீர் பலன் தாரும். உள்ளத்தின் விருப்பங்களும் வாஞ்சைகளும் இந்த புதிய வருடத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு கிருபையாய் கொடுக்கப்படுவதாக உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபத்திற்காக நாம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நம்முடைய மன்றாட்டு ஜெபத்தை எல்லா மனுக்குலத்திற்காகவும் ஏறெடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இடைவிடாத ஜெபத்துடன் இணைத்து ஏறெடுப்போமாக. பரலோக பிதாவே, இவ்வுலகத்தில் நீதியும் சமாதானமும் நிலைநாட்டப்படவும் தனிப்பட்ட மனிதர்களின் முழுமையான வாழ்வுக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இங்கு வாழும் எல்லா மனிதர்களுக்காகவும் அவர்களின் மத்தியில் நிலவும் வேற்றுமைகள் நீங்கவும் நமது தேசத்தின் ஒற்றுமை பாட்டிற்காகவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். விவசாயம், வணிகம், தொழிற்சாலை போன்ற துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்காகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் மற்றும் தேசத்தை காக்கும் இராணுவ வீரர்களுக்காகவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். ஆசிரியர்கள், மாணவர்கள், விஞ்ஞானிகள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள், மற்றவர்களை நல்வழிப்படுத்தும் அனைவருக்காகவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். ஏழைகள், பட்டினியாய் இருப்போர், வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர்,
வேலை இல்லாதவர்களுக்காகவும், கஷ்டப்படுவோர், ஒடுக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும், இவர்கள் அனைவருக்கும் சகாயம் செய்வோர் யாவருக்காகவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும், விசேஷமாக நமது குடியரசுத் தலைவர், பிரதமர், துணை நிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அதிகாரம் வகிக்கும் எல்லோருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். கிறிஸ்துவ மக்களின் ஒருமைப்பாட்டிற்காகவும், அவர்களுடைய சாட்சியுள்ள ஜீவியத்திற்காகவும் மற்றும் இவ்வுலகில் அவர்களின் ஊழியங்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நமது தேசத்தின் திருச்சபைகளுக்காகவும், அதன் கிளை சபைகள் தலைவர்கள், விசேஷமாக நமது மாடரேட்டர், தென்னிந்திய திருச்சபையின் மாடரேட்டர், மார்த்தோமா திருச்சபையின் தலைவர், நமது பிரதம பேராயர், நமது குருமார்களுக்காகவும் மற்றும் திருச்சபையின் எல்லா பணிவிடைக்காரர்களுக்காகவும் உண்மையோடு தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவனிடத்தில் விசுவாசமும் பயபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவித்து போன உமது அடியார் எல்லாருக்காகவும், அவர்களோடு கூட நாமும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நாம் வசிக்கின்ற இந்த டெல்லி பார்டரில் போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளின் பாதுகாப்பிற்காகவும், அவர்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தமிழ்நாட்டில் மழையினால் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. விவசாயிகளின் தேவைகள் சந்திக்கப்பட வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறதான அவர்களை தேவன் தாமே ஆற்றி தேற்றிக் கொள்ளும்படியாக அவர்களுக்காக ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். மழையினால் தங்களுடைய வீடுகள், பொருட்களை இழந்து தவித்து கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். மணிப்பூரில் அமைதி நிலவ, தீவிரவாதிகள் சந்திக்கப்பட, அங்கு இருக்கிறதான எல்லா மக்களும் அமைதியாய் சமாதானமாய் ஜீவிக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இஸ்ரவேல் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான யுத்தம் நிறுத்தப்படவும், யூதர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும், அவர்களுடைய பொருளாதாரம் சீரடையவும் இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரவும், முகாம்களில் இருக்கிறதான மக்களுக்கு பாதுகாப்பு, உணவு, சுத்தமான தண்ணீர் கிடைக்கவும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதிசீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு அனுக்கிரத்தருளும். ஆமீன். பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனெவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும்
எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்திற்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகிரகித்தருளும். ஆமேன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனமருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்துக் கொள்வாராக. ஆமேன். தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக, உமது ஆவியோடும் இருப்பதாக. நம்மையும் நமது காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 64 பாடுவோம். வரவேணும் எனது அரசே.
திராட்சரசத்தையும் காணிக்கைகளையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவும் முதடியார்களின் நலனுக்காகவும் அங்கீகரிக்கும் படியாக இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படியே செய்வது தகுதியும் சபையார் முழங்காற்படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதி முதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துவீரீ. ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்களுமை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீர். அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினே. அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டே. பரலோக பிதாவே, உமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் ஒரு சமூகத்தில் வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். மகத்துவமுள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உமை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு அர்ப்பித்தபடி சொல்லுவோம். பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் புறவாய் குற்றச்செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னென்றைக்கும் உடைமைகளே. தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ்விலும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென்.
விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியை ஏறிடுங்கள்.
சர்வ வல்லமையுள்ள தேவனே, முதுகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் வீச செய்து உனக்கு சந்தோஷம் சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியும் ஆகிய திரியேக தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருந்து இன்றும் என்றும் நம்மை ஆண்டு நடத்துவதாக. பின்பவனிக்கு இதமாக பாமாலை 53 பாடுவோம். பாவிக்காய் மரித்த இயேசு.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.